நான் உங்கள் படத்தை வந்து கல்லூரியில் இந்த லஞ்ச் ஹவரில் வரைவேன். நீங்கள் கரையெல்லாம் செண்பகப்பூ வரைஞ்ச படத்தில் இருந்து அந்த படங்கள் எடுத்து வரைவேன். அடுத்து வந்த லாயர் வந்து அந்த படத்தை அழிக்காமல் மற்றதெல்லாம் அழிச்சிட்டு பண்ணதில் எனக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்து அப்படியாக நான் காப்பாற்றப்பட்டு வந்தேன். எனக்கு ஒரு கேள்வி உண்டு. நீங்களும் கண்ணதாசனும் இருக்கிற படங்கள் என்கிட்ட 1-2 இருக்குது. ஒரு புல் தரையில் உட்காந்துருக்க மாதிரி அவர் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு படம் என்கிட்ட இருக்குது. அந்த கண்ணதாசனுடைய அந்த அனுபவங்கள் எனக்கு, கண்ணதாசனுக்கும் உங்களுக்கும் என்ன எப்படி? ஏன்னா அவருடைய கவிதைகள் அவருடைய பாடல்கள் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுடைய படங்களும் சேரும்போது எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன செய்தி இருந்தால் சொல்லுங்கள். கண்ணதாசன் என்கிட்ட ரொம்ப உரிமையோடு பழகுவார். எப்படின்னா எப்போவாது தான் அவரை பார்க்குறது. தென்றலில் அவர் ஆசிரியராக இருக்கும்போது நான் தென்றலுக்கு போய் அங்கேயே உட்காந்து வரைய சொல்லுவார் படத்தை. அவ்வளோ ஆர்வம் அவர். நான் ஒரு பத்திரிகைக்குள்ளே போய் படம் வரைஞ்சி கொடுத்தது அந்த தென்றல் ஒன்றுக்கு தான். மற்றதெல்லாம் வீட்டில் வச்சு வரைஞ்சி கொண்டு போகிறது தான், அல்லது கொடுத்து அனுப்புகிறது தான். நான் அங்கே போய் உட்காந்து வரைகிறப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து, நான் ஒரு எவ்வளோ பெரிய ஓவியன் இல்லை ஒரு திறமையான கலைஞன் பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கலைஞர், ஏன்னா உங்களுடைய கவிதைகளுக்கு நாங்கள்லாம் தூசு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் பேசி பழகணும். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சமயம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அதில் அவர் தான் தலைமை தாங்கிறவர் கண்ணதாசன். ரெண்டாவது அந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளையை புகழ்ந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கும் என்ன சொல்லிட்டாங்க, நான் பேசணும். எனக்கு என்ன அதில் வீட்டை பொண்ணு தெரியும், மாப்பிள்ளை தெரியாது. நான் வந்து பேசினேன். அப்போ அவர் வெளியே இறங்கி பேசிகிட்டு இருக்கும்போது கேஏ கிருஷ்ணன்னு ஒரு மந்திரி இருந்தார் அந்த காலத்தில், ஒரு அமைச்சர் கேஏ கிருஷ்ணன். அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா என்னுடைய படங்களை வெகுவாக ரசிக்கிறவர் கேஏ கிருஷ்ணன். அவர்கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த பக்கமாக போய் இவங்க 2 பேரையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு வரலாம், ஒரு மரியாதை அப்படின்ட்டு கிட்ட அப்படி போனேன்னா இந்த வந்துட்டான் பாவி மனுஷன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, என்னமோ திட்ட போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு. அவரை ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, அவருக்கு மேலே கலைஞர் கிடையாதுன்ட்டு கேஏ சொல்கிறாரு. அப்போ நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு அப்படி சொன்னேன்னா, இந்த காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்னு நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதாவது எது பாவ மன்னிப்பில் அந்த கலைகளிலே அவள் ஓவியம்னு இந்த பாவி மனுஷனால தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு எங்கே அதாவது காலரை தூக்கி விட்றதா தலையை சீவி விட்றதான்னு ஒன்றும் தெரியல. எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. அதான் எங்களுக்கு உள்ள சந்தோஷமாக இருக்குது. இவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு வச்சுட்டாரு.